இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.15 பார்க்க போகிறோம். இப்போ நான் சம் பாருங்கள் 6 சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின், பேருந்து நிலையம் அருகே உள்ள இரு சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெறப்படும் கட்டணத்தொகை பின்வருமாறு. அதாவது இப்போ நம்ம எங்கன்னா வெளியில் போகும்போது 2 வீலர் ஸ்டாண்டில் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல நேரம், அதாவது மணிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஹவர்ஸில் கட்டணத்தொகை ஒயினும் நேரத்தை எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 மணி நேரம் நிறுத்தினா எவ்வளோ நம்ம பணம் கொடுக்கணும்? 60 ரூபா கொடுக்கணும். 8 மணி நேரம் நிறுத்தினா 120 ரூபா பணம் கொடுக்கணும். 12 மணி நேரம் கொடுத்தா நிறுத்தும் போது 180 ரூபாய் பணம் கொடுக்கணும். அதே போல் 24 மணி நேரம் நிறுத்தினா 320 ரூபாய் பணம் கொடுக்கணும் சரிங்களா. அப்படி பெறப்படும் கட்டணத் தொகையானது வாகனம் நிறுத்தப்படும் நேரத்திற்கு நேர்மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர்மாறுபாட்டில் உள்ளதா என ஆராய்க. அதாவது இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்டவணை, இது நமக்கு நேர்மாறுபாடா இல்லை எதிர்மாறுபாடாக கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எக்ஸ் 4, 8, 12, 24ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே போல் ஒய்யும் 60, 120, 180ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது இந்த மாறுபாடு பார்த்திங்கன்னா நேர்மாறுபாடு தான். கொடுக்கப்பட்ட தரவுகளை வரைபடத்தில் குறிக்கவும். இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அட்டவணையில் புள்ளிகள், இந்த புள்ளிகள் எடுத்து மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கிராஃபில் நம்ம மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. மென்ஷன் பண்ணிவிட்டு 2 சப்டிவிஷனாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறுத்தப்படும் நேரம் 6 மணி நேரம் எனில் கட்டணத்தொகை காண்க. ரூபாய் 150 கட்டணத்தொகையாக செலுத்தியிருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க. 2 சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? 1, 6 மணி நேரம் வண்டி நிறுத்துகிறாங்கன்னா அதுக்கான பணம் எவ்வளவு. 2வது சப்டிவிஷனுக்கான கொஷின் 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் அங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம கொஷின்லேயும் அட்டவணை கொடுத்துறதுனால இங்கே எடுத்து எழுதுறதுனா எழுதிக்கலாம், இதை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக பாருங்கள் அட்டவணையிலேருந்து புள்ளிகள் எடுத்து நம்ம எழுத போகிறோம். புள்ளிகள் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ் கம்மா ஒய்னு எழுதுவோமா. அப்போ எக்ஸ் என்ன 4, ஒய் 60. அடுத்து பாருங்கள் எக்ஸ் 8, ஒய் 120. அடுத்து பாருங்கள் எக்ஸ் 12, ஒய் 180. அடுத்து எக்ஸ் 24, ஒய் 360 சரிங்களா. அப்போ மாறுபாடு என்னவாக இருக்கும்? எக்ஸோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம விகிதசம மாறிலி. விகிதசம மாறிலினாலும் ஒன்று தான். இப்போ மாறிலி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நேர்மாறுபாடு அப்படின்னும் போது K = y/xன்னு வருமா. இப்போ y/xன்னும் போது இங்கே கொடுத்துருக்க புள்ளிகளில் எந்த புள்ளி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். y என்ன 60 / x என்ன 4. கேன்சல் பண்ணலாமா? ஒரு நாங்கள் மீதி 2, 20ல் எத்தனை நாள் இருக்குது? 5 இருக்குது. 15. விகிதசம மாறிலி கேயின் மதிப்பு என்ன? 15. அடுத்து பாருங்கள் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ K = y/x இருக்கா. இந்த எக்ஸு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆகுங்க? K × x = yன்னு வரும். இதை நம்ம மாற்றி y = K × xன்னு எழுதுவோம் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம கேவோட மதிப்பு கண்டுபிடிச்சதுனால அப்ளை பண்ணிக்கலாமா டைரெக்டாக. இப்போ y = 15, x அப்படியே வந்துடும். இதுதான் சமன்பாடு. அடுத்து வரைபட தீர்வுனாலும் முடிவுனாலும் ஒன்று தான். இப்போ 6 மணி நேரம் நிறுத்துவதற்கான கட்டணம். 2வது என்ன, 150 ரூபாய் செலுத்திய பிறகு வாகனம் நிறுத்தப்பட்ட நேரம். இது 2 நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? கிராஃப் போடணும். கிராஃப் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள் x y சரிங்களா. எக்ஸ் அச்சு பார்த்திங்கன்னா நேரம்னு எடுத்திருக்கோம் மணி கணக்கில். ஒய் அச்சு பார்த்திங்கன்னா கட்டணத்தொகை எடுத்திருக்கோம் சரிங்களா ரூபாயில். எக்ஸ் அச்சு 2, 4, 6, 8ன்னு எடுத்திருக்கோம்.
ஒய்ஹெச் பார்த்திங்கன்னா 20 அலகுகள் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து 360 வரைக்கும் வர்றதுனால 20 அலகுகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். கம்பல்சரி மறக்காமல் அளவு திட்டம் கொடுத்துருங்க. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகுகள், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 20 அலகுகள். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு 4, ஒய் வந்து 60. அப்போ நமக்கு என்ன வரும், 4 எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் என்னது 60. இப்போ 4க்கு நேரம் 60 எங்கே வருது, இந்த இடத்துல வருது. அப்போ என்ன வரும், புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4,60. அடுத்த புள்ளி என்ன, எக்ஸ் வந்து 8, ஒய் வந்து 120. இப்போ 8க்கு நேராக 120 எங்கே வருது, நமக்கு இந்த இடத்துல வருது. இப்போ என்ன வரும், 8,120. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸில் 12, ஒயில் 180. அப்போ 12க்கு நேராக 180 எந்த இடத்துல வருது, நமக்கு இந்த இடத்துல வருது. புள்ளி மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12,180. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸில் வந்து 24, ஒயில் வந்து 360. அப்போ 24க்கு நேராக 360 எந்த இடத்துல வருது, நமக்கு மேலே வருது. நீங்கள் ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இறக்கி ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும், 24,360. சரிங்களா? இப்போ நீட்டாக ஸ்கேல் வச்சு இந்த புள்ளிகள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியல, பாருங்க நீட்டாக ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரா கொஞ்சம் கீழே இறக்கி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் தாராளமாக வரும். சரிங்களா? மறக்காமல் நம்ம போட்ட வளைவரை மேலே சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சி பார்த்தீங்க, சமன்பாடு y = 15x எடுத்து கம்பல்சரி எழுதிருங்க. இப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 6 மணி நேரம் வந்து வண்டியை நிறுத்தினா அதுக்கான கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. இப்போ 6 மணி நேரம் நமக்கு எங்கே இருக்குது, எக்ஸ் அச்சில் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இப்போ 6 மணி நேரம் நிறுத்தும்போது எவ்வளவு தொகை, என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் அச்சிலேருந்து நேராக இந்த வளைவரை தொடுற அளவுக்கு கோடு போடலாமா. இப்போ கோடு போடும்போது பாருங்கள், 6க்கு நேராக இந்த இடத்துல நமக்கு வந்து கட் ஆகுதா. இப்போ இங்கேருந்து திரும்ப ஒய் அச்சு பார்க்குற மாதிரி அப்போது எக்ஸ்லேருந்து தான் ஒய்க்கு போகுது. அப்போ ஈரமாக கீழேருந்து தான் மேலே போகுது, இங்கே கட் ஆகி இந்த பக்கம் வருது. சரிங்களா? இந்த புள்ளி எங்கே வருது, 90. அப்போது 6 மணி நேரம் வந்து வண்டி நிறுத்தினா எவ்வளோ பணம் கொடுக்கணும், 90 ரூபாய் கொடுக்கணும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன, 150 ரூபாய் கொடுத்துட்டா எத்தனை மணி நேரம் வந்து அவங்க வண்டி நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ 150 எங்கே வருது, 140க்கும் 160க்கும் இடையில் 150 வருது. 150க்கு நேராக நம்ம வளைவரையை தொடுற மாதிரி கோடு போடணும். சரிங்களா? இப்போது மேலேருந்து கீழே வர்றதுனால ஈரமர் இப்படி வரும். நமக்கு எந்த புள்ளியிலேருந்து எடுக்கிறோமோ அந்த புள்ளியிலேருந்து ஆப்போசிட்டில் வர மாதிரி தான் ஈரமார்க் போடணும். இப்போ இதுக்கு நேராக கோடு போடலாமா, கோடு போட்டால் நமக்கு எங்கே வருது பாருங்கள், கீழே பார்த்த மாதிரி ஈரமார்க் கம்பல்சரி போடணும். 10க்கு நேராக வருது. அப்போ 150 ரூபா கொடுத்தா 10 மணி நேரம் வந்து வண்டி நிறுத்திக்கலாம். சரிங்களா? நம்ம எடுத்து எழுதிக்கலாமா. அப்போது 6 மணி நேரம் நிறுத்துவதற்கான கட்டணம் எவ்வளவு பணம் கொடுக்கணும், 90 ரூபா கொடுக்கணும். 150 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து வண்டி நிறுத்திக்கலாம், நம்ம அந்த இடத்துல 10 மணி நேரம் வந்து நிறுத்திக்கலாம். சரிங்களா? ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.